ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கதிர்வேலா போற்றி போற்றி. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் பிள்ளையே, நீ வாழ்க்கையில் தனியாக நிற்கிறாய் என்று புலம்புகின்றாய். நீ தனிமரமாய் நிற்பதற்கு ஒரு துணிவு வேண்டும். அந்த துணிவை உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன் என் பிள்ளையே. இந்த பதிவை இறுதிவரை கேள் என் பிள்ளையே. முழுமையாக கேள் என் தங்கமே. என் பிள்ளையே, நீ தனியாக நடக்க தயாராக இரு. உன்னோடு தொடங்கும் பலர் நீ முடிக்கும் போது உன்னோடு இருக்க மாட்டார்கள். உன்னை உருவாக்குவதற்கு உனக்கு பல வழிகள் தெரிந்திருக்க வேண்டும் என் பிள்ளையே. அப்போதுதான் உன்னை நிராகரித்தவர்களுக்கு முன்பு நீ நிமிர்ந்து நடைபோட முடியும். தனிமரம் தோப்பாகாது என்று கூறியவர்களுக்கு நீ தோட்டத்தை உருவாக்கிவிட்டு அவர்கள் முன்பு போய் நில் என் தங்கமே. ஒரு இலக்கை உருவாக்குவதற்காகவே, அதை செய்து முடிப்பதற்காகவே, உன் நிழலாகவே உன் அப்பன் முருகன் நான் உன்னோடு இருக்கிறேன். தைரியமாக நில் என் செல்லமே. என் பிள்ளையே, நீ ஒருமுறை யோசித்துப் பார். என்னிடம் நீ சரணடைந்த பிறகு உன் வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்கள் நடந்திருக்கின்றன என்று. நீ அந்த மாற்றங்களை பற்றி யோசிக்காமல் இன்னும் பழைய நிலையில் இருக்கின்றாய். நீ எப்போது என்னுடைய நிழலுக்கு வரப்போகிறாய்? நான் உன் கையை பிடித்து விட்டேன். இன்னும் ஏன் என் கையை பிடித்துக் கொள்வதற்கு தயங்குகிறாய் என் பிள்ளையே? நீ பயப்படாமல் என் நாமத்தை மட்டும் சொல்லிக்கொண்டே இரு. அனைத்தும் உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததை விட பெரிதாக நல்லது நடக்கும் என் பிள்ளையே. நீ உன் பாதையில் நீ செல்கின்றாய். பிறரை பார்த்து உன் பாதையை மாற்ற நினைக்காதே என் பிள்ளையே. உன்னை வாழ்க்கையில் பின்னால் இழுக்க மாயை முயலும். அதற்கு இடம் கொடுக்காமல் முன்னேறு என் தங்கமே. என் தங்கமே, உன் குறிக்கோள் சரியாக உள்ளது. அதை உன்னால் நேர்மறை எண்ணத்தோடு அடைய முடியும். குறுக்கு வழியில் மற்றவர்கள் செல்லட்டும், நீ நேர்வழியில் சென்றிடு என் பிள்ளையே. நீ வெல்வது மற்றவர்களுக்கு பாடமாக அமையும். நீ எந்த இடத்திற்கு முயல்கின்றாயோ அந்த இடத்தை அடைவாய் என் பிள்ளையே. உன் அப்பன் முருகன் அருளால் என் வெற்றி உறுதியாக இருப்பதை உணர்கிறேன் என்று வெற்றி பெறுவேன் என்றும் பதிவிடு என் பிள்ளையே. என் பிள்ளையே, உனக்கு எங்கும் நான் துணையாக இருப்பேன். முன்னோக்கி செல். காலம் கடத்தாமல் மீண்டும் முயற்சிகளில் கவனம் செலுத்து என் பிள்ளையே. அவ்வளவு எளிதல்ல வாழ்க்கை. தொடர்ந்து முயற்சி செய்தால்தான் மேலே செல்ல முடியும். செயலில் இறங்காமல் அது பற்றி பேசிக்கொண்டே இருப்பதால் பயன் ஏதும் இல்லை. வாழ்வில் அடுத்த கட்டத்தில் பின்வாங்காமல் முன்னோக்கி செல்ல முயற்சி செய்ய வேண்டும் என் பிள்ளையே. எனவே சோர்வடையாது உன் மனம் சக்தியோடு உள்ள போதே முயற்சி செய். முன்னேற்றத்தை பாதையில் செல் என் பிள்ளையே. என் தங்கமே, நீ கற்றுக்கொள்ள புதிதாய் செய்யும் முயற்சி வெற்றி தரும். பக்தியோடு படிக்கும் பாடல்கள் அனைத்தும் என்னை வந்து சேரும். நீ மகிழும்படியான, நீயே எதிர்பார்க்காத ஆச்சரியங்கள் உன் வாழ்வில் நிகழப்போகின்றன என் பிள்ளையே. நன்றி கூற மீண்டும் வருவாய். ராஜ அலங்காரத்தில் என் காட்சியை காண விரும்பிய உன் வாழ்வை நான் உயர்த்துவேன் என் பிள்ளையே. முதலில் ஆரோக்கியம், அமைதியான குடும்ப சூழல் மற்றும் திட்டமிட்ட பொருளாதாரம் பெறுவாய் என் அன்பு பிள்ளையே. உன்னை எந்த இடத்தில் அவமானப்படுத்தி உன்னை அனுப்பி வைத்தார்களோ அதே இடத்தில் உனக்காக நியாயத்தை நான் வாங்கித் தருகின்றேன். நீ கலங்காமல் இரு என் பிள்ளையே. உன்னிடம் இருந்து அவர்கள் அபகரித்த அனைத்தையும் நானே மீட்டுத் தருவேன். உன் அப்பா முருகப்பெருமான் நான் இருக்கும் வரை எதற்கும் நீ கலங்கக்கூடாது தங்கமே. எப்பேற்பட்ட ஒரு வழியை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் என்று நான் அறிவேன். இன்னும் சில நாட்கள் தான் உனக்கு இந்த சோதனை காலம். உன் அப்பா முருகன் உனக்கு வாக்களிக்கின்றேன். கூடிய விரைவில் உன் வாழ்க்கைக்கான போராட்டம் நீங்கி நீ மிகவும் சந்தோஷமாக நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வாய் என் பிள்ளையே. என் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு. பல அதிசயங்கள் இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்கும். கூடிய விரைவில் நீ என் ஆலயம் வந்து என்னை தரிசிப்பாய் என் பிள்ளையே. பொறுமையாக இரு. உனக்காக எழுதப்பட்டவை உன்னை வந்து சேர்ந்தே தீரும். ஏனென்றால் அதை எழுதியது இந்த முருகன். என் பிள்ளையே, நீ எவ்வளவு நேர்மையாக நினைத்தும் சில விஷயங்கள் நடக்கவில்லையே, அந்த நேர்மறை எண்ணங்கள் எல்லாம் பயன்படவில்லையோ என்று நினைக்காதே என் தங்கமே. அந்த நேர்மறை எண்ணங்களுக்கு நிச்சயம் சக்தி உண்டு. ஆனால் ஒரு சிலருக்கு கர்மவினை அதிகமாக இருக்கும் பொழுது அந்த நேர்மறை எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வினைகளை அழித்து போராடும். அப்படி தாமதமாகும் போது இன்னும் நேர்மறை எண்ணங்களின் சாட்டையை அதிகரிக்க வேண்டியது முக்கியம் என் பிள்ளையே. மாறாக விரக்தியில் எதிர்மறையில் பக்கம் செல்வது பிரச்சனைகளை மேலும் அதிகமாக்கிவிடும். எனவே தொடர்ந்து நேர்மறை எண்ணங்களோடு முயற்சி செய் என் பிள்ளையே. உன் வினைகள் குறைந்து வருவதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நல்லதே நடக்கும் என் பிள்ளையே. இன்றைய விடியல் உனக்கு நல்ல செய்தியை கொண்டு வரப்போகிறது. இன்றைய நாளில் நல்ல நல்ல விஷயங்கள் உனக்கு நடக்க இருக்கின்றது.
இன்று முழுவதும் நீ மகிழ்ச்சியோடு இருப்பாய். நீ எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இன்றைய நாளில் நடைபெறப் போகிறது என் பிள்ளையே. உனக்கு நடக்க இருக்கும் அனைத்தும் மிகவும் நன்மையாக இருக்கும். இனிமேல் உன் வாழ்க்கையில் உண்மையாக அமைதியோடு பொருளாதார வளர்ச்சியோடு மிக அருமையாக இருக்கப் போகிறது. உன் அப்பா முருகனின் வாக்காக இதை மனதில் பதிய வைத்துக்கொள். பிள்ளையே, யாராக இருந்தாலும் சரி, அதிகம் பேசாமல் அளவோடு பேசி வந்தால் போதும். ஏமாற்றம் அடைந்தவர்களுக்கு நல்ல மாற்றத்தையும், முயற்சித்தவர்களுக்கு நல்ல முடிவையும், நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நல்ல வழியையும் நிச்சயம் உன் அப்பா முருகப்பெருமான் நான் தருவேன். சிந்தித்து செயல்படு என் பிள்ளையே. இந்த முருகன் இருக்க உனக்கு எல்லாம் நன்மையாகவே நடக்கும். என் அன்பு பிள்ளையே, நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன். ஆனால் நீயோ என்னை வேறு எங்கோ தேடிக்கொண்டிருக்கின்றாய். அமைதியாக அமர்ந்து உன் இரு கண்களையும் மூடி என்னை நினைத்து தியானம் செய். வீணாக குழம்பாதே. முதலில் தைரியமாக இருக்க கற்றுக்கொள். தேவையில்லாமல் உன்னை வருத்திக் கொள்ளாதே என் பிள்ளையே. நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றாய் என்று நான் அறிவேன். உன்னை எனது கரம் கொண்டு இறுக பிடித்து காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றேன். இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும் என் அன்பு பிள்ளையே. நீ சோகமாக இருப்பதை விட எதிர்காலம் எப்படி நன்றாக இருக்கும் என்று நினைத்து மகிழ்ச்சி கொள் என் பிள்ளையே. நீ உனக்கும் உன் குழந்தைகளுக்கும் வரும் நாட்களில் நல்ல நாட்களாக காத்து கொண்டிருக்கின்றன. அதற்காக இன்று நீ கண்ணீர் வடிக்காதே. தன்னம்பிக்கையோடு இரு, நம்பிக்கையோடு இரு. நீ மனமுடைந்து போனால் உன் குழந்தைகள் யாரை நம்புவார்கள்? அவர்கள் சந்தோஷமாக வளர நான் அவர்களை காப்பாற்றுவேன். சிரித்த முகத்துடன் இரு. வாழ்க்கை உன் பக்கம் நிச்சயமாக திரும்பும். உன் முயற்சி வீணாகாது என் பிள்ளையே. உன் பயணம் தடங்கல் ஆகாது. நீ மட்டும் உறுதி உடையவனாக இரு என் பிள்ளையே. தவறு நடக்கிறது என்று தெரிந்தும் சகித்து கொண்டே போகும் வரை உனக்கான மரியாதை கிடைக்காது. சிலரிடம் பேச வேண்டிய இடத்தில் பேசி ஆக வேண்டும். இல்லையென்றால் உனக்கான மதிப்பை நீ இழந்துத்தான் ஆக வேண்டும். சகிப்புத்தன்மைக்கும் அடிமைத்தனத்திற்கும் முதலில் வித்தியாசத்தை தெரிந்து கொள் என் பிள்ளையே. ஏனென்றால் பந்தி முடிந்த பின் வாழை இலை போல் நீயும் வேலை முடிந்ததும் தூக்கி எறியப்படுவாய். உன் வாழ்வில் சூழ்ந்த பெரும் குழப்பத்திற்கு காரணமே கடந்த காலத்தின் பாதிப்பும் எதிர்காலத்தின் பற்றிய பயமும் தான். இவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நிகழ்காலத்தில் சிறப்பாக செயல்படு. நடப்பவனுக்கு தூரம் குறைவது போல் துடிப்பவனுக்குத்தான் துன்பமும் குறையும். இந்த முருகன் இருக்கின்றேன். இனி எல்லாம் சுகமே என் பிள்ளையே. இந்த நொடியில் இருந்து உன் குடும்பத்தின் மீது என் பார்வை விழுந்துவிட்டது. இனிமேல் ராஜயோகம் பெற்று நீ நன்கு வாழப்போகின்றாய் பிள்ளையே. பயப்படாதே. நீ நினைப்பது போல் எதுவும் தவறாக உனக்கு நடக்காது. நீ வெகு நாட்களாக கேட்ட ஒன்று இன்னும் ஓரிரு தினங்களில் நிறைவேறும். உன் அப்பா முருகன் நிச்சயமாக நிறைவேற்றிக் கொடுப்பேன். என்னை நன்றாக உற்றுப்பார். உன் மனதில் இருக்கும் அனைத்து வேண்டுதல்களையும் ஒரு நிமிடம் கண்ணை திறந்து கொண்டு என்னிடம் கேள். நான் மிகவும் மகிழ்ச்சியோடு இருக்கின்றேன். உன் வேண்டுதலை நிறைவேற்றி தருகின்றேன். என் அன்பு பிள்ளையே, அள்ளி கொடுப்பதற்கு இந்த ஆறுமுகன் இருக்கையில் நீ மனம் கலங்கி நிற்கக்கூடாது என் தங்கமே. என் மனம் குளிர்ந்திருக்கிறது. உன்னை பார்த்தேன். நீ கேட்டதை தருகிறேன். வரும் செவ்வாய் அன்று என் ஆலயத்திற்கு நீ எனக்கு பாலாபிஷேகம் செய்து ஒரு வேண்டுதலை வை. நிறைவேற்றி தருகிறேன். நீ செய்யும் பாலாபிஷேகத்தில் மனம் குளிர்ந்து உன் வேண்டுதலை நான் நிறைவேற்றி தருகிறேன். என் பிள்ளையே, ஆலயம் வர முடியவில்லை எனில் உன் வீட்டில் அமர்ந்து உன் மனதில் வழியாக பாலாபிஷேகம் செய்யும் பிள்ளையே. உன் மனதில் செய்யும் போது இந்த முருகனின் அருள் உடனே வந்து சேரும். என் அன்பு பிள்ளையே, உன் தவறுகள் எதுவும் நீ செய்ததல்ல. ஆனால் ஏற்கனவே இது அனைத்தும் நடக்க வேண்டும் என்பது விதி. அன்பு பிள்ளையே, உன் மனதில் உள்ள குறை உணர்ச்சியை நீக்கிவிடு. உன் பழைய தவறுகள், இழப்புகள், தவிர்க்க முடியாத பின்னோக்கங்கள் இவை அனைத்தும் வாழ்க்கை பயணத்திற்கு ஒரு பகுதி. ஆனால் உன் அப்பன் முருகன் உன்னை அழைத்து செல்லும் இடம் அந்த எல்லாவற்றையும் மீறி உயர்ந்தது. பார்வையை முன்னே வைத்திரு என் பிள்ளையே. நீ முன்னே செல்கின்றாய் என்பதற்கு சற்று உன் மனதில் எழும் இந்த முருகன் நினைவே ஆகும். தைரியமாக இரு என் பிள்ளையே. நீ எதிர்பார்க்காத பணம் உன்னை வந்து சேரும். பகை, கடன் அனைத்தும் முடியும். ராஜ வாழ்க்கை கிடைக்கப் போகிறது என் பிள்ளையே. கஷ்டம் நீங்கி சந்தோஷம் கிடைக்க ஓ முருகா சரணம் என்று பதிவிடு என் பிள்ளையே. இன்று நீ கேட்கும் வரம் நிச்சயம் உனக்கு கிடைக்கும் என் பிள்ளையே. என்னை பார்த்து என்ன வரம் வேண்டும் என்று கேட்கின்றாயோ அதை மனத்தில் நினைத்து கொண்டே இந்த பதிவை முழுமையாக கேள். நிச்சயம் நீ என்னிடம் கேட்கும் வரத்தை உனக்கு நான் அளிப்பேன். என் அன்பு பிள்ளையே,
உனக்கு யாரும் இல்லை என்ற எண்ணத்தை உனக்குள் ஏற்படுத்திக் கொள்ளாதே. உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும்போது அந்த எண்ணமே தவறாகி விடுகிறது என் பிள்ளையே. சதா சர்வ காலமும் முருகன் என்னுடன் இருக்கின்றான், எனக்கென்ன கவலை என்று சொல்லிப்பார். உனது பயம் நீங்கி தைரியம் கிடைக்கும் என் பிள்ளையே. நானே நிரந்தரம், இதை ஞாபகத்தில் வை. நீ உச்சத்தை அடைவாய் என் பிள்ளையே. உன் முருகன் உன்னுடன் எப்பொழுதும் இருக்கின்றேன். என் அன்பு பிள்ளையே, உன் தவறுகள் எதுவும் நீ செய்ததல்ல. ஆனால் ஏற்கனவே இது அனைத்தும் நடக்க வேண்டும் என்பதே விதி. உன் மனதில் உள்ள குற்ற உணர்ச்சியை நீக்கிவிடு. உன் பழைய தவறுகள், இழப்புகள் தவிர்க்க முடியாதவை. இவை அனைத்தும் வாழ்க்கை பயணத்தில் ஒரு பகுதி. ஆனால் உன் அப்பா முருகன் உன்னை அழைத்து செல்லும் இடம் அந்த எல்லாவற்றிற்கும் மீறி உயர்ந்தது. தைரியமாக இரு என் பிள்ளையே. நீ எதிர்பார்க்காத பணம் உன்னை வந்து சேரும். உன் பகை, கடன் அனைத்தையும் முடியும். ராஜ வாழ்க்கை கிடைக்கப் போகிறது. கஷ்டம் நீங்கி சந்தோஷம் கிடைக்கப் போகிறது. இன்று நீ கேட்கும் வரம் நிச்சயம் உனக்கு கிடைக்கும் என் பிள்ளையே. என்னை பார்த்து என்ன வரம் வேண்டும் என்று கேட்கின்றாயோ அதை மனதில் நினைத்துக் கொண்டே இந்த பதிவை முழுமையாக கேள் என் பிள்ளையே. நிச்சயம் நீ என்னிடம் கேட்கும் வரத்தை உனக்கு நான் அள்ளி கொடுப்பேன். நான் உனக்கு என்னத்தான் ஆறுதல் கூறினாலும் உன் மனம் எதையாவது நினைத்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டே இருக்கின்றது அல்லவா? உன்னுடைய கவலைகள் அத்தனையும் நீங்கிவிடும். உனக்கான சந்தோஷம் நிச்சயமாக உன்னிடம் வரும். நீ படும் கஷ்டம் எல்லாம் உன்னுடைய பிள்ளைகளுக்காகத்தான் என்பது எனக்கு தெரியும். இதுபோல உன் பெற்றோரும் பல கஷ்டங்களை உனக்காக பட்டுள்ளனர். வாழ்ந்து உயர்ந்து விட்டால் பொறாமையில் பேசுவார்கள், தாழ்ந்து வீழ்ந்து விட்டால் கேவலமாக பேசுவார்கள். இவ்வளவுதான் மற்றவர்களின் உலகம். உன்னை நம்பு, உன் உழைப்பை நம்பு, உன் முயற்சியை நம்பு. நான் உன்னை வழிநடத்துவேன் என் பிள்ளையே. தெரியாத கேள்விகள், அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்ற வழி தெரியாத பயணமாய் உன் வாழ்க்கை போய்க் கொண்டிருக்கிறது என்ற வேதனையை நான் அறிவேன். எதற்கும் அஞ்சாதே. என்னால் உன் பயணம் வழிகாட்டப்படுகிறது. உனக்கு துணையாய் நான் அப்பாவாக, அம்மாவாக என்றும் இருப்பேன் என் பிள்ளையே. உன் வாழ்வில் நான் வந்துவிட்டது உன்னால் உணர முடிகிறது அல்லவா? சில தினங்கள் பொறுத்திரு என் பிள்ளையே. உன் இல்லத்தில் மகிழ்ச்சி இல்லையே என்று நீ வருந்தினாய் அல்லவா? இப்பொழுது அனைவர் முகத்திலும் இல்லத்திலும் நடக்கப் போகும் நல்ல நிகழ்வுகளால் நீயும் உன் இல்லத்தில் உள்ளவர்களும் மகிழ்ச்சி அடையப் போகிறீர்கள். உன் நல்ல எண்ணங்களுக்கான நல்ல பலன்களை நீ அனுபவிக்கப் போகிறாய் என் பிள்ளையே. உன் இல்லத்தில் மகிழ்ச்சி தாண்டவமாடப் போகிறது. மகிழ்ச்சியாக இரு என் பிள்ளையே. நீண்ட நாட்களாக சரியாக பிரார்த்திக்க முடியவில்லை என்ற வருத்தத்தில் இருந்தாய். இன்று மனதார பிரார்த்தனை செய்து முடித்தாய். நீ என்னை விட்டு விலகி போவது போல் தெரிந்தாலும் நீ விலக முடியாது அளவிற்கு என் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டில்லாய் என் பிள்ளையே. உன் வாழ்வில் சில மாற்றங்கள் நிகழ உன்னை சுற்றி சில மாற்றங்கள் நடக்க வேண்டும். அது அடுத்த வரும் சஷ்டி முன்பாக நடந்து முடியும். அந்த மாற்றம் உன் ஏமாற்றத்திற்கு முடிவாக இருக்கும். அதை நான் நடத்தி தருவேன். நீ பொறுமையாக நான் நடத்தும் வழியில் சென்றால் போதும். நல்லதே நடக்கும் என் பிள்ளையே. என் பிள்ளையே, தொடர்ந்து செல். தூக்கத்தை தியாகம் செய். கற்பனையில் காரியம் முடி. விதைத்தது போதும், உரமிடு. உணர்ந்து கொள், உன்னை தவிர உன் வளர்ச்சியை எவரும் தடுக்க முடியாது என்று. அதிகம் உழை, அதிகம் தெரிந்து கொள், அதிகம் எதிர்பார். நம்பு, நம்பிக்கை முன் எல்லாம் சரணடையும். அன்பால் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள். ஏணிகளை தேடாதே. நீ நடக்க வேண்டியது உனக்கு கடமைகள் அதிகம். நேரத்தை காத்திருக்கச் சொல். முடிந்ததை விட நீ முடிக்க வேண்டியது அதிகம் இருக்கின்றது. ஒவ்வொரு அடியையும் முன்னேற்றத்தை நோக்கி வை என் பிள்ளையே. என் பிள்ளையே, நீ உன் போக்கில் இயல்பாக பதட்டமின்றி இரு. புரியாத ஒன்று ரகசியமாகவே இருந்துவிட்டு போகட்டும். புரிந்து கொள்ள முயற்சி செய்து உன் நிம்மதியை இழக்காதே என் பிள்ளையே. உன் மனம் தூய்மையானது. அதை நான் வெகு நாட்களாக பார்த்து வருகிறேன். ஆனால் இதுவரை உன்னை நம்பாதவர்களை இனி நீ நம்ப வைக்க போராட வேண்டாம். நீ சொல்லும் உண்மையை எங்கே புரிந்து கொள்ளப் போகிறார்கள்? உண்மையாக இரு என் பிள்ளையே. உன் வேலைகளில் கவனம் செலுத்தி முன்பை விட சிறப்பாக வேலை செய்ய உனக்கு கூடுதல் சக்தி தேவை. அதை நான் தருகிறேன். நீ உன் முழு கவனத்தையும் அதில் செலுத்து என் பிள்ளையே. கடந்த வாரங்களில் கவலையில் மூழ்கி போனாய். எந்த ஒரு வேலையை செய்ய நினைத்தும் செய்ய முடியாமல் மனதில் கவலை வாட்டிக் கொண்டு இருந்தான அல்லவா? அவை இந்த வாரத்தில் மாறும் என் பிள்ளையே.
உற்சாகமாக இருப்பதை பார்க்கவே நான் விரும்புகிறேன். நீ உற்சாகமாக இருக்கும் போது புதிய படைப்புகளை உன் திறமையால் வெளிப்படுத்துகிறாய் என் பிள்ளையே. புது புது முயற்சிகளை செய்கின்றாய். கவலை சூழ்வதற்கு நீ அனுமதிக்க இப்போது உன்னால் எதையும் செய்ய முடியாமல் இருக்கிறாய். உன் கவலைகளை எறிந்துவிட்டு உனக்கு பிடித்த வேலைகளை உற்சாகமாக செய். நீ இருக்கும் இடத்தில் சிறிய சிறிய மாற்றங்களை செய்து மனதில் நேர்மையாக வைத்திருக்க முயற்சி செய் என் பிள்ளையே. சோம்பலை குறைத்துக்கொள் என் பிள்ளையே. வாழ்வில் பிறர் ஏற்படுத்திய காயங்களை மனதில் சுமந்து கொண்டு செல்லாதே. எது முக்கியம், எது தேவையற்றது என்பதை பகுத்துப்பார் என் பிள்ளையே. அப்படி பார்க்க தெரிந்துவிட்டால் வாழ்வு என்றென்றும் ஆனந்தமே. தலைகீழாக நின்றாலும் தலையில் எழுதியது நடந்தே தீரும் என்பார்கள். ஆனால் தலையெழுத்தை தலைகீழாக மாற்றி அற்புதங்களை நிகழ்த்தி காட்டும் வல்லமை கொண்டவர் உன் அப்பா முருகன். மேலும் காக்கும் மயிலும் காக்கும். என்னை வணங்கியும் நீ படும் கஷ்டம் தீரவில்லை என்று நினைக்கிறாய். நான் ஒரு கணக்கு வைத்திருக்கிறேன் என் பிள்ளையே. தாமதமானாலும் தரமான அற்புதங்களை அள்ளித் தருவேன். இனி உன் வாழ்வில் எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும் என் பிள்ளையே. உனக்கான நல்ல நேரம் இப்பொழுது ஆரம்பமாகிவிட்டது என் பிள்ளையே. தெரிந்து கொண்டு இருக்கின்றாயா என் பிள்ளையே? நடப்பதெல்லாம் இப்படி எதிரும் புதிருமாக இருக்கின்றதே. நடப்பது எல்லாம் பயமாக இருக்கின்றதே. இப்போது நல்லதே நடக்கும், நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று கூறுகின்றீர்களே என் அப்பா. நடக்கும் நிகழ்வுகள் எல்லாம் பார்த்தால் அப்படி தெரியவில்லையே என்று நீ வருந்துகிறாய் என் பிள்ளையே. ஏதேனும் நேர்மறையாக நடந்தால்தானே எனக்கான நல்ல நேரம் என்று நான் உணர்ந்து கொள்ள முடியும் என்று தானே உன் மனதில் 1000 கேள்விகளை சுமந்து கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையே. என் பிள்ளையே, அத்தனை கேள்விகளுக்கும் இப்பொழுது நான் விடை தருகிறேன். இந்த பதிவை முழுமையாக கேள் என் பிள்ளையே. எனது இந்த வார்த்தைகளை கேட்கும் இந்த நேரமே உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது. நடக்கும் இந்த நிகழ்வுகள் உன்னை எவ்வாறு நல்ல நேரத்திற்கு கூட்டி செல்லும் என்பதை தெரிவிக்கவே நான் வந்துள்ளேன். என்னை நம்பி நீ என் ஆலயத்திற்கு வா. உனக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது, எந்த துன்பமும் இருக்காது, எந்த துயரமும் இருக்காது. முதலில் நான் சொல்வது போல செய். உன் வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது என்று பார் என் பிள்ளையே. உன்னை தேடி அவர்கள் விலகி செல்பவர்கள் எல்லாம் தானாக வருவார்கள். உன் மனதையும் உன்னையும் புத்துணர்ச்சியோடு வைத்துக்கொண்டு உன் முகத்தில் புன்னகையை வைத்துப் பாரேன். எப்படி தேன் போல ஓடி வருகிறார்கள் என்று. வாழ்க்கையின் அர்த்தத்தை தான் எல்லோருமே தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எப்படி வாழ்வது என்று வாழ்வதற்கான அர்த்தங்களை யாருமே தேடுவதில்லை. தேடி இருந்தால் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்திருக்கலாம். ஏன் நடிக்கிறார்கள் என்று தெரியவில்லை. எத்தனையோ முறை சொல்லி ஆகிவிட்டது, வாழ்க்கையில் எதுவுமே காரணங்கள் இல்லாமல் நடக்காது என்று. எல்லாவற்றிற்குமே பின்னால் ஒரு நிச்சயமான ஒரு காரணம் இருக்கும். இப்போது இந்த பதிவை நீ கேட்பதற்கு கூட ஒரு காரணம் நிச்சயமாக இருக்கும். அது அந்த இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் என்று நம்ப வேண்டும். உன்னுடைய வாழ்க்கை பாதையில் அழகை சொல்ல உனக்கு வார்த்தைகள் இனி இருக்காது. உன்னுடைய வார்த்தைகளை நீயே தேடிக்கொண்டிருப்பாய். அவ்வளவு அழகானதாக உன் வாழ்க்கை மாறப்போகிறது என் பிள்ளையே. உன் வாழ்வில் நம்பிக்கை, நிதானம், பொறுமை, சகிப்புத்தன்மை, அறநெறியில் வாழுதல், பிறரிடம் புறம் பேசாமல் இருத்தல், இதை நீ கடைபிடித்தாலே உன்னுடைய பாதை சுகமான பயணமாக உன் வாழ்க்கை அமையும் என் பிள்ளையே. உன் பாதையும் நன்றாகவே இருக்கும். எந்த ஒரு கரடு முரடும் இல்லாமல் நன்றாகவே இருக்கும். நீ உன் அப்பாவை அழைக்கும் தருவாயில் உன் சத்தம் என்னுடைய மனதிற்குள் இருந்து உனக்குள் ஆரம்பிக்கும். அதற்கு முன்னதாகவே நான் இருப்பேன். ஏனென்றால் என் இதயத்தில் தான் உன்னை சுமந்து கொண்டிருக்கிறேன் என் பிள்ளையே. இது உன் அப்பாவின் வாக்கு. நீ உன் வாழ்க்கையில் முன்னோக்கி மகிழ்ச்சியாக செல்லும் காலம் வந்துவிட்டது. நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை எல்லாமே பின்பற்று. நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாகவே உன்னை வந்து சேரும். நான் நிச்சயமாக சேரும்படி செய்வேன் என் பிள்ளையே. சந்தோஷமான செய்தி, இதை நீ புறக்கணித்து விடாதே. என்னுடைய வாக்கு என்றுமே பொய்க்காது என்பதை நீ நம்ப வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் என்று நீ நம்ப வேண்டும். என் அப்பா என்னை பார்த்துக் கொள்வார் என்று நம்பிக்கையோடு இரு. என்னை மீறி எதுவுமே நடக்காது. உனக்கு என்ன வேண்டும் என்று என்னிடம் கேள். உனக்கு வேண்டியது எல்லாவற்றையும் நானே தருகிறேன்.
இல்லை என்றால் உனக்கு வேண்டியதை எடுத்துக்கொள். எனது கஜானா வாயில் கதவு உனக்காகத்தான் திறந்து வைத்திருக்கின்றேன். அதில் உனக்கானது நிறையவே இருக்கிறது. அதில் உனக்கு என்ன வேண்டும் என்று நீயே தேடி எடுத்துக்கொள் என் பிள்ளையே. எது உன்னிடத்தில் சேர வேண்டுமோ அது உன்னிடத்தில் தானாகவே வந்து சேர்ந்துவிடும். அதனால் இது வருமா, கிடைக்குமா, எப்பொழுது கிடைக்கும் என்று நீ ஏங்கி உன்னை நீயே வருத்திக் கொள்ளாதே என் பிள்ளையே. நிச்சயமாக அது உன் கைக்கு வந்து கிடைக்கும். நீ அறிந்ததைக் கொண்டு நீ கடவுளை வழிபடு. உனது உள்ளத்தில் இருந்து நீ வழிபடு. வழிபடுவதற்கு எந்த ஒரு விதிமுறையும் இல்லை. உன் தாயை எவ்வாறு உனது சேவைக்கு அழைப்பாயோ அதே அன்பும் இயல்பும் போதுமானது. கடவுளை வழிபடுவதற்கு கடவுளுக்கு என்று ஒரு தனி ரகத்தை நீ தேடாதே. இயல்பாகவே அப்பா என்று என்னை கூப்பிடு. உன் அப்பாவிடத்தில் நீ எவ்வளவு உரிமையாக இருப்பாயோ அதுபோலவே நீ என்னிடத்திலும் உரிமையாக இருக்கலாம். என் அன்பு குழந்தையே, எல்லோருடைய வாழ்க்கையிலும் மாற்றங்கள் வருகின்றன. சிலருக்கு கொஞ்சம் தாமதமாக இருக்கலாம். இப்போது உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த மாற்றங்கள் வரப்போகிறது. உன்னுடைய பல வேண்டுதல்களில் உன்னுடைய முதன்மையான வேண்டுதல் விரைவில் நடக்கப் போகிறது என் பிள்ளையே. இதற்கு நீ செய்ய வேண்டியது எல்லாம் அந்த விஷயத்தை குறித்து நேர்மறை எண்ணங்களை மனதில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். அது நடக்கும் என்று நீ நம்ப வேண்டும் என் பிள்ளையே. உனக்கு அந்த வேண்டிய ஒன்று நிச்சயமாக உன் கைகளில் கிடைக்கும் என் பிள்ளையே. உன்னை யாருக்கும் நிரூபிக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய். உன்னை நான் அறிவேன் என் பிள்ளையே. உன் வாழ்க்கை முழுவதும் நான் அறிவேன். உன் மனதில் ஓடும் ஒவ்வொரு எண்ணங்களும் நான் அறிவேன் என் தங்கமே. நீ யாருக்கும் எதையும் நிரூபிக்கவும் புரிய வைக்கவும் வேண்டாம் என் பிள்ளையே. உன் வாழ்க்கையில் இப்போது நீ எனக்கு அதிக முக்கியம் கொடுக்க ஆரம்பித்து விட்டாய் என் தங்கமே. இது மற்றவர்களுக்கு புரிய போவதில்லை. அதை பற்றி கவலைப்படவும் வேண்டாம். உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நிகழ்த்துவேன். அதன் பிறகு அவர்கள் அதை உணர்வார்கள் என் பிள்ளையே. உன் வாழ்க்கையை விட்டு ஒரு நொடி பொழுதும் கூட நான் பிரிய மாட்டேன் என் தங்கமே. உன்னை கவசம் போல காப்பேன் என் பிள்ளையே. உன் கர்மவினையால் உனக்கு ஏற்படும் துன்பங்களில் இருந்து உன்னை அவ்வப்போது நான் காத்து நிற்கின்றேன். அந்த துன்பங்கள் தான் உன்னை வாழ்க்கையின் நல்ல இடத்திற்கு கொண்டு செல்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்வாய். ஒருபோதும் நான் துன்பங்களை தருகிறேன் என்று நீ நினைக்காதே என் தங்கமே. துன்பங்களை அனுபவிக்கும் சக்தியை நான் உனக்கு உண்மையாகவே தருகிறேன். என்னை நம்பு. உனக்கு நான் உனது கர்மவினையால் ஏற்பட்ட துன்பங்களை அனுபவித்து முடித்த பிறகு இன்பத்தை மேலும் மேலும் கொடுத்து கொண்டே இருப்பேன். நம்பிக்கையோடு காத்திரு என் பிள்ளையே. நல்லதே நடக்கும். நீ எடுக்கும் எந்த ஒரு முடிவிற்கும் உனக்கு துணை இருப்பேன். உனக்கு என்ன வேண்டும் என்று உன்னை விட எனக்கு நன்றாகவே தெரியும். அப்படி இருக்கையில் உனக்கு வேண்டியதை ஏன் பிறரிடம் கையேந்தி நிற்கின்றாய் என் தங்கமே? நீ பிறரிடம் எதிர்பார்த்து நிற்பதால் உனக்கு எளிதில் கிடைத்துவிடும் என்று மனக்கணக்கு போடாதே என் பிள்ளையே. உன்னுடைய முயற்சியால் நீ எடுக்கும் முடிவுகளும் எந்த நினைவும் அதனால் நான் உனக்கு தரும் ஆசீர்வாதமும் நீ வேண்டியதை உனக்கு பெற்றுத் தரும் என் தங்கமே. என் பிள்ளையே, உன் பிரார்த்தனையாலும் பொறுமையாலும் நீ எல்லாவற்றையும் மாற்றலாம். அதற்கான சக்தியை உனக்குள் உள்ளது. நான் அதை உனக்கு கொடுத்திருக்கின்றேன். நீ நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். என்னை மனதில் நினைத்துக்கொள். உனக்கு தேவையானது சரியான நேரத்தில் உன்னிடம் வந்து சேரும். என்னை நீ உணர்வாய் என் தங்கமே. என் பிள்ளையே, நீ என்னிடம் பேசும் போதெல்லாம் உன்னையும் அறியாமல் அழுகின்றாய். என்னை தரிசிக்கும் போதும் என்னை பிரார்த்திக்கும் போதும் உன் கண்களில் கண்ணீர் வருகிறது. நீ என் மேல் வைத்துள்ள அளவற்ற அன்பையும் நம்பிக்கையும் நான் அறிவேன். நீ இதுவரை இழந்ததை மீட்கும் சக்தி இந்த மாதத்தில் உனக்கு கிடைக்கும் என் தங்கமே. உன் பேச்சில் கவனம் தேவை. வீண் பயம் கொள்ளாதே என் பிள்ளையே. உன் பலம் உனக்கே இவ்வளவு காலம் உனக்கே தெரியாமல் இருந்தது. இனி தெரிய ஆரம்பிக்கும் என் பிள்ளையே. உனக்காக பலமின்றி போகும். விரைவில் நீ உன் பலத்தை வெளிப்படுத்துவாய். நீ யார் என்று விரைவில் உணர்வாய். என் பிள்ளையே, உன்னோடு அதிக நெருக்கமாக இருப்பவர்களிடம் உன் கவலைகளை நீ பகிரும் பொழுது அவர்கள் தனக்கு ஏற்ற மாதிரி உருவாக்கி கொள்வார்கள். பிறகு அவர்கள்தான் உன் வாழ்வில் அனைத்தையும் வடிவமைப்பவர்களாக மாறுவார்கள். அவர்கள் கூறுவதை நீ ஆமோதிக்கவில்லை என்றால் நீ பகிர்ந்த விஷயங்களை உனக்கு வேண்டாதவர்களிடம் கூறி உன்னை சீர்குலைய வைப்பார்கள். பிள்ளையே, ஒரு பிரச்சனையை கவலையாக மாற்றுவதும் நீயே, அதை துன்பமாக மாற்றுவதும் நீயே. கவலையை உருவாக்கி ஆறுதலை தேடி மேலும் துன்பத்தை அனுபவிக்காமல்
இறை நாமத்தை கூறி கடந்துவிடு என் தங்கமே. வந்த துன்பங்கள் அனைத்தும் உன்னை வாழ்வில் பக்குவப்படுத்த என்று மனதார ஏற்றுக்கொண்டு கடந்துவிடு. உன்னை இப்படித்தான் நான் பாதுகாத்து நிற்கின்றேன். இதை புரிந்து கொண்டு செயல்படு. என் நாமத்தை உச்சரித்துக் கொண்டு உனது கடமைகளை செய். என் தங்கமே, நான் தான் உன் கவலையை மாற்றிவிடுவேன் என்று சொல்லியிருந்தேனே. ஆனால் நீதான் கவலைப்பட்டாய். இப்போது பார் என் பிள்ளையே, அனைத்தும் மாறிவிடும். உடனே கவலையால் நாம் இருந்த வாய்ப்பை இழந்து விட்டோமே என்று அதற்கு ஒரு கவலையை உருவாக்காதே. உன்னை சுற்றி என்ன மாற்றம் நடந்தாலும் நியாயமான ஆசைகள் நிறைவேறும். நீ தயாராக இரு. சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிச்சயம் வரும். நீ அதிர்ஷ்டத்தை தேடி அழுத்துவிட்டாய். இனி அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் என் தங்கமே. குடும்பத்தில் மூன்றாம் நபர் தலையீடு வராமல் பார்த்துக்கொள். எதுவாயினும் உங்களுக்குள் பேசி தீர்த்து கொள்ளுங்கள். இல்லத்தில் சுப நிகழ்வுகளுக்கான அனுகூலம் ஏற்படும். உன் மனதில் நம்பிக்கை அதிகரிக்கும். நல்லதே நடக்கும். என் பிள்ளையே, தைரியமாக இரு. எதற்கெடுத்தாலும் அஞ்ச வேண்டிய அவசியமில்லை. துன்பமும் உன்னை நோக்கி வரலாம். உன்னை நெருங்கும் முன் அந்த துன்பம் நொறுங்கி பொடி பொடியாகும். பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நடந்த தோல்வியை நினைத்து இதோடு நம் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று எண்ணிக்கொள்கின்றாய். விதைக்கப்பட்ட விதைக்கு கூட எதிர்காலம் உண்டு. வெட்டப்பட்ட மரங்கள் கூட மீண்டும் வளர்வது உண்டு. வெறும் தோல்விகளைக் கண்டு சோர்ந்து போனால் உன் வாழ்வை வாழ்வது யார்? வாழ்வில் தோல்வியை எதிர்கொள். தொடர்ந்து முயற்சி செய் என் தங்கமே. வெற்றி உன் வசமாகும். உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன். நல்லதே நடக்கும். என் தங்கமே, உள்ளன்போடு நீ அழைத்தால் உன்னை தேடி உன் இல்லத்திற்கே வருவேன். என்னிடம் சரண் அடைந்து என் நாமத்தை கூறி நீ ஒரு செயலை செய்தால் உனக்குள்ளே நான் இருந்து அதை வெற்றி பெற செய்வேன். உன்னுடைய உழைப்பிற்கான பலனை உனக்கே கிடைக்கும்படி உன்னை காப்பது என் கடமை. சந்தேகம் ஏதுமின்றி மந்திரத்தினை கூறி என்னை சரணடைந்து அழைத்தால் நான் அங்கு வருவேன். நீ கேட்கும் நன்மைகளை நீ கேட்காமலேயே தருவேன். என் பிள்ளையே, வாழ்க்கை நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் வெற்றி உன்னை நோக்கி வருவதற்கு உனக்கு தேவை என்னவெனில், முதலில் உன் மனதிற்கு சரியான மாற்றம் வர வேண்டும். அதற்கு உனக்கு ஆழமான நம்பிக்கை வேண்டும். எந்த ஒரு செயலிலும் நேர்மையும் அஞ்சாத நெஞ்சமும் வேண்டும். கூடவே இறைபக்தி, அதில் உண்மை தன்மையும் வேண்டும். இது அனைத்தும் உன்னிடம் இருந்தால் எதிலும் நீ வெற்றி பெற்று விடலாம். நீ எங்கு சென்றாலும் இந்த எண்ணங்களோடு நீ செல்லும் பொழுது உனக்கு காவலனாக உன் அப்பா முருகப்பெருமான் எப்போதும் இருப்பேன். என் அன்பு பிள்ளையே, சிலர் உன்னிடம் பேசவே யோசிக்கிறார்கள். ஆனால் நீயோ அவர்கள் பேசியதையே யோசித்து யோசித்து உன் மனதில் நீயே வழிகளை உருவாக்குகின்றாய். இரவு முழுவதும் தனியாக உட்கார்ந்து அழுகின்றாய். இவை எதுவுமே தவறில்லை. உன் மனம் உடையும் பொழுதெல்லாம் உன் கண்ணீரை நீ வெளியேற்ற வேண்டும். ஆனால் என் அன்பு பிள்ளையே, கவலைகள் அனைத்தையும் மூட்டை கட்டி உன் வழிகள் அனைத்தையும் என் பாதங்களில் இறக்கி வைத்துவிடு என் பிள்ளையே. நான் சுமக்கின்றேன். உனக்கு நான் இருக்கின்றேன் வழிகளை போக்க. கவலைப்படாதே என் அன்பு பிள்ளையே. நம்பிக்கை என்ற விதையை உனக்குள் நான் பல முறை விதைத்து விட்டேன். உன்னை நான் ஊக்கப்படுத்திக் கொண்டேதான் இருக்கின்றேன். நன்றாக கேட்டுக்கொள் என் தங்கமே. நீ என்னை விட்டு விலகி செல்ல செல்ல உனக்கு தடைகளும் குழப்பங்களும் வந்து கொண்டேதான் இருக்கும். எப்பொழுதெல்லாம் உனக்கு மனக்குழப்பமும் துன்பங்களும் இருப்பது போன்று தோன்றினாலும் என் அருகில் வந்து அமர்ந்து என் கண்களை நன்றாக பார். உன் மீது உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் என் பிள்ளையே, நானே உனக்கு முன் தோன்றினாலும் நான் உன் கண்ணுக்கு தெரிய மாட்டேன். ஏனென்றால் உனக்கு நம்பிக்கை நிறைந்த மனம் வேண்டும் என் தங்கமே. நான் உனக்குள்ளே இருந்து உன்னை இயக்கிக் கொண்டிருக்கின்றேன். ஆனால் நீயோ மாயைகளில் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கின்றாய். நேர்மையான எண்ணமும் அதீத நம்பிக்கையும் உனக்கு இன்னும் நிறைய வேண்டும் என் தங்கமே. நீ என்னை விட்டு ஓடினாலும் உன்னை நான் விடமாட்டேன் என் பிள்ளையே. உன்னை பக்குவப்படுத்தியே தீருவேன். இது உன் அப்பாவின் சத்திய வாக்கு. என் தங்கமே, மனதளவில் என் இவ்வளவு குழப்பம் மனதை குழப்பியது மட்டுமல்லாமல் நீயும் நொறுங்கி போய் உள்ளாய். நீ சின்ன சின்ன விஷயத்திற்கு அழைத்தாலே நான் வருவேன். நீ இவ்வளவு கலக்கத்தில் இருக்கும்போது எப்படி வராமல் இருப்பேன் என் பிள்ளையே. உன் கண்களில் வழியும் கண்ணீரை துடைக்கவே இந்த நொடியில் நான் வந்துள்ளேன். கலங்காதே. அனைத்தையும் விரைவில் உனக்கு சாதகமாக மாற்றி அமைப்பேன் என் தங்கமே. என் அன்பு பிள்ளையே, இந்த முருகனை நீ நம்பினால் உனக்கு வாழ்க்கை என்னைக்குமே தோல்வியே கிடையாது. நான் சொல்வதை நன்றாக புரிந்து கொள் என் தங்கமே.
நீ சில நேரம் கீழே விழுவது போல் நீ விழ வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு தெரியலாம். ஆனால் இந்த முருகன் உன்னை கீழே விழாமல் உன்னை தாங்கிக் கொண்டு இருக்கின்றேன். ஒரு நாளும் உன்னை கீழே விழவிட மாட்டேன். உன்னை நான் உன் வாழ்க்கையில் கைதூக்கி விடுவேன். என்னை வணங்கும் உன்னை மிகப்பெரிய உயரத்திற்கு கொண்டு வருவேன். இந்த முருகன் மாதிரி நீயும் வீரமான பிள்ளையாகத்தான் இருப்பாய். தயங்காதே, தள்ளி நிற்காதே, தன்னம்பிக்கையோடு நிமிர்ந்து எழுந்து ஓடு. என் பிள்ளையே, மற்றவர்கள் செய்த பிழைக்கு நீ ஏன் தண்டனை அனுபவிக்க வேண்டும்? நிச்சயமாக கூறுகிறேன் கேள். காலம் உண்மையை உணர்த்தும். அவர்கள் அறிவார்கள் நீ யார் என்பதை. நான் உணர்த்துவேன் அவர்களுக்கு. நீ இப்பொழுது கலங்கி நிற்கின்றாய். எல்லோருக்கும் நன்மை செய்து உனக்கு தீமை விளைகிறது என்று நினைக்கின்றாய். இன்று துன்பத்தில் இருப்பது கர்ம வினையாலே தவிர செய்த நன்மையால் அல்ல என் தங்கமே. நீ செய்த நன்மைகள் அனைத்திற்கும் உண்டான புண்ணிய பலன் இப்போது ஆரம்பித்து விட்டது. விரைவில் நல்லது நடக்க ஆரம்பிக்கும். எதிர்பார்த்து காத்திரு. உன் அப்பன் முருகன் உனக்கு வேண்டியதை நிறைவேற்றி வைப்பேன். என் பிள்ளையே, தைரியமாக இரு. எதற்கெடுத்தாலும் அஞ்ச வேண்டிய அவசியமில்லை. எந்த துன்பமும் உன்னை நோக்கி வரலாம். உன்னை நெருங்கும் முன் அந்த துன்பம் நொறுங்கி பொடி பொடியாகும். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நடந்த தோல்வியை நினைத்து இதோடு நம் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று எண்ணிக்கொள்கின்றாய். புதைக்கப்பட்ட விதை கூட எதிர்காலம் உண்டு. வெட்டப்பட்ட மரங்களுக்கு கூட மீண்டும் வளர்வது உண்டு. வெறும் தோல்விகளை கண்டு சோர்ந்து போனால் உன் வாழ்க்கை யார் வாழ்வது? வாழ்வை தோல்வியை எதிர்கொள். தொடர்ந்து முயற்சி செய். வெற்றி உன் பக்கம். உனக்கு துணையாக உன் அப்பா முருகப்பெருமான் இருக்கின்றேன். ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கதிர்வேலா போற்றி போற்றி. வெயிலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கதிர்வேலா போற்றி போற்றி. வெயிலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கதிர்வேலா போற்றி போற்றி. வெயிலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.